பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். 100வது எபிசோட். இன்னும் வந்து ஒரு 6 நாள் தான் இருக்கு. உண்மையிலே இந்த 6 நாளுக்கு நான் எதிர்பார்த்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துக்கு எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அதாவது என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இது வித்தவுட் ஃபெயில். இதில் நான் ஸ்காட்லாண்ட் ட்ரிப்பு, அங்கங்கே அந்த மன உளைச்சல்கள், நெட்டி ஏறணும், போய் சேரணும், ஏகப்பட்ட விஷயங்களை இதை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக வந்து அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னா, துஷார் வந்து என்ட்ரி, அமித் என்ட்ரி, கலையரசன் என்ட்ரி, பிரஜன் என்ட்ரி. ஸோ இதில் பிரஜன் அண்ட் திவ்யா வந்து ஒரு கதை, அந்த கதை என்ன கதை அப்படின்றது நம்ம ஸ்பெஷலாக பேசியிருக்கோம். துஷாரும் அரோராவும் இணைந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கலையரசன் வந்து கவர்மெண்ட் வேலை ஒன்று வாங்கிட்டாராம். அதன் பிறகு வந்து அமித் வந்து அது ஒரு சாண்ட்ரா வந்து ஒரு ட்ராப்பு அப்படின்றத நம்ம விக்கல் விக்ரமன்ட்டையும் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, மொதல் நாள் வந்து அந்த சண்டை நடந்ததுல, இடத்துக்கான ஒரு சண்டை, அதுக்கு நம்ம ஸ்பெஷல் வீடியோவே போட்டிருக்கோம். பட் அதுதான் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து ஆரம்பிச்சிது. இன்னைக்கு எபிசோடில் 100வது எபிசோடில் அந்த ஒரு சண்டையோடு ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். ஆனால் ஸ்பெஷல் வீடியோலாம் போட்டுட்டோம், பார்ப்போம். ஸோ விரிவான ஒரு பார்வை. ஸ்டேட் வித் அஸ். ஓகே. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது 100வது எபிசோடு. இந்த 100வது எபிசோடுக்கு கமெண்ட், லைக், ஆடியோ நோட் இதெல்லாம் அனுப்பி லைவ்லேயே வச்சுக்கிட்ட எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, எப்போதுமே சேனலை வாழ வைத்து கொண்டிருக்கும் பாத்திமா அபு வழக்கம் மாதிரி ஒரு 70 பவுண்டுகள் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில், நெஞ்சார்ந்த நன்றிகளையும் அன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ போலாங்க. முதல் நாள் நைட்டே வந்து சண்டை. அதேதான், இதை நம்ம சண்டே ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும். அதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் நைட்டு வந்து ஒரு ஒன்லைனராக சொல்லியிருப்பேன். சண்டை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். இன்னும் எபிசோட் ஸ்பெஷல் ஷோவை பார்க்காதவங்களுக்கும் என்னென்னா, திவாகர் அவர்கள் சூப்பர் டீலக்ஸில் படுத்திருப்பாரு. அவர் பக்கத்தில் பெட்டு வந்து சாண்ட்ரான்னு நினைக்கிறேன், அதுக்கு அடுத்த பெட்டு தான் வந்து திவ்யா. சரி. அவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாரு, திவ்யா குட்டின்னு தான் கூப்பிடுவாரு. திவ்யா குட்டின்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்வாங்க அவங்க. எனக்கு திவ்யா குட்டின்னு கூப்பிட்றதானே பிடிச்சிருக்கு அப்படின்வாரு. அதனாலதான் நேற்று ஸ்பேஸ்லயே வந்துச்சு. ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம்னா, இவங்க அந்த இடத்த கொடுத்தது அவங்களுடைய தப்பு அப்படின்றது இவங்க வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு கெமி கூட வெளியில உட்காந்து வருத்தப்படுவாங்க. அதுதான், நீங்க இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற ஆளுக்கு தான் நீங்க இடத்தையே கொடுத்துருக்கீங்க. நான் சொல்ல வரேன், திவ்யா குட்டினா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஓ சாரி அப்படின்னு சொல்றவர்கிட்ட நீங்க பழகல, நான் கூப்பிடக்கூடாது, நீங்க கோபத்துல கூட 2 அடி அடிச்சீங்கன்னா அதுல வந்து ஆர்கஸ் அடையிற ஆளுகிட்ட தான் நீங்க வந்து பழகிட்டு இருக்கீங்க. அதேதான், அது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே நீங்க அதை வந்து சரிப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால விளைவு தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பட் இவர் என்னன்னா போக மாட்டார். இவர் இப்படி பண்றாருங்கிறதுக்காக தான் டக்குன்னு எல்லா கேர்ள்ஸையும் இங்கே கூப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் ஒன்னா படுத்துக்கிறோம், எனக்கு பெட் காலி பண்ணல, எல்லா பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிட்டு கடைசியில என்ன செய்வாரு, எல்லாத்தோட திவ்யா சாண்ட்ரா படுக்கைக்கு வந்து படுக்க வைப்பாரு. இவர் பக்கத்திலே படுக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்ல. அது நீங்க டீடைலா சொல்லணும்ல. இல்ல சொன்னேன் ஜாக்கி, இல்ல அதுலதான் அவங்க ரொம்ப காண்டாவாங்கன்ற, அதுக்குதான் அவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எழுந்து பார்த்தா ஒரு எப்ப பார்த்தாலும் வந்து எழுந்து சட்டையை போடாம உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்குதான் இந்த சண்டையில வந்து சட்டையை போடுங்க முதல்ல அப்படின்னுவாங்க. ஏன்னா அடுத்த கட்டம் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் போய் படுங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து கம்ருதீன் நீங்கள் இந்த வீட்டில் யார் வேணாலும் சொல்லுங்கள், எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் என்ன விமர்சனங்களோ அந்த வீட்டில் வச்சுக்கோங்க, யார் மேலே வேணாலும் எல்லாருமே ஓகேம்மா நீங்கள் இருமா நான் போகிறேன், இவ்வளவுதான். இதுதான் வந்து பேசிக் சென்ஸ். ஆனால் நீ என்னன்னா, நீ எனக்கு கூட பழகணும்ல, நீ கூட தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, இப்போ எப்படி நீ என்னை வந்து வெளியே போன்னு சொல்லலாம்? அதேதான், அவரு அதை விட இன்னொன்னு கேட்பாரு ஜாக்கி. அப்ப நீங்க அதை கவனிச்சீங்களான்னு தெரியல, திவ்யா குட்டி நான் உன்னை துரத்தி லவ் பண்ணா நீ என்ன பண்ண, இதுக்கப்புறம் தான் அந்த பதில் சொல்லுவாங்க, துரத்தி அடிப்பாங்க அப்படின்னு. அப்ப அந்த பதிலுமே வந்து வீணா சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப அதுல ஒரு கட்டத்துக்கு மேல இது தப்பா போகுதே அப்படிங்கிற மாதிரி அதை உணர்ந்துதான் திவ்யா வந்து இந்த விஷயத்தையே சொல்லுவாங்க. நைட்டு கரெக்டா படுக்கிற நேரம் 10 மணி 11 மணி மேலதான் வந்து காலதேவன் நாட்டம் ஆபாசுக்குரியடுன்னு காமிச்சவருக்கே ஆபாசுக்குரியட் ஆயிட்டாரு. அதேதான், அதுல இவங்க அதை உணர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இவர் இப்படி பேச இல்ல, அதனாலதான் அவங்க ஸ்ட்ராங்கா ஆவாங்க. இங்க படுத்தா வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே அவங்க என்ன சொல்லுவாங்க, 3 நாளா நான் தூங்கலடி, நான் கெமியோட தான் போய் படுக்கிறேன்னே சொல்லுவாங்க. அவர்கிட்ட வந்து இந்த பெட்ல போவேனாங்க, தலைவன் ரூம் தலை ரூம்ல போய் படுத்துக்கோன்னு சொல்றப்ப கூட அவர் போக மாட்டார்.
தலை ரூமுங்கிறது செப்பரேட் ரூம், ஏன் அங்க போய் படுப்பாரு அவரு? அதேதான். அதனால அங்கேயுமே அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அதற்காக வியன்னாவும் திவ்யாவும் இருக்கிற இடமா பார்த்தா அவர் படுப்பாருங்க. அதாங்க உண்மை. அதனாலதான் அந்த படுக்கையை வந்து காலி பண்ண மாட்டேன்னு. இதுல என்னன்னா இதுல வந்து கல்பிரிட்டே எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான். நேத்து நான் வீடியோ பார்க்கும்போது கூட நான் ஃபுல்லா நான் எடுத்துட்டு வரலங்க. கரெக்டா வந்து அங்கங்க கொளுத்தி போட்டு அங்கேயே படுத்தாதான் வீரம் மானம் மதுரை அப்படிலாம் சொல்லுவாரு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி வந்து விக்ரம் கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவரை வந்து என்னதான் அவர் மதிச்சு பேசினாலும் ஒரு எல்லமீறார் நிறைய இடங்கள்ன்றது அவங்க புரியுது. அதனால அவர் நவுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து நீங்க வந்து விளையாட்டுக்கு சொல்றேன்ட்டு வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து காய நகர்த்திட்டு அவங்க வேற சொல்லுவாங்க ஜாக்கி, அதை மட்டும் ஒரு வார்த்தையா சொல்லிக்கிறேன். விக்ரம் நான் வந்து ஏன் விக்ரம் இப்ப இதை சொல்றீங்கன்னா அவர் இங்க படுத்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இது வந்து எப்படின்னா என்ன நீ வந்து பண்றல நான் உன்னை பண்றேன் அப்படிங்கிற மாதிரிதான் விக்ரம். அதுதாங்க. அதனாலதான் நான் விக்ரம் வந்து இந்த இடத்துல நான் எடுத்துட்டு வரேன். உங்க ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோ வந்து உங்களால ஏங்க அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. நீ எதுக்கு அங்கே வந்து படுத்தாதான் மதுரை உக்காந்தாதான் மாட்டு தாவணின்னு எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ அந்த பொண்ணு ஏன் உங்களை வெறுக்காதுன்றேன்? ஏன் உங்ககிட்ட வந்து பேசணும்? உங்ககிட்ட பேசிக்கே இல்லையே. இவரே உடனே எதை பிடிச்சுப்பாருன்னா விக்ரம் நீங்க தான் படுக்க சொன்னாருன்னு சொல்லுவாரு. அந்த கேப் இருக்குல்ல அதுல இருந்து கேட்பாங்க, விக்ரம் நீங்க தான் சொன்னீங்களா? ஏங்க நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லல. மதுரை விஷயங்கள் ஒரு வார்த்தை சொன்னு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா தான் சொல்லுவாரு. ஆமாம் இல்லை ஜஸ்ட் லைக் தான் சொன்னார். இதுக்கு வந்தால் வந்து எப்படி எடுத்துக்கிட்டான்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது திரும்பவும் விளையாட்டுத்தனமாக எப்படி சொல்லுவார்னா அந்த இடத்த விட்டு எதிர்ந்துக்காத அங்கேயே அங்கேயே படுக்கிறது தான் வந்து மதுரைக்காரனுக்கு அழகு. அதான் வீரம் விவேகம் ஏற்றி விடுவார். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்புறம் எப்படி அந்த பொண்ணு உங்களை மதிக்கும் நான் கேட்குறேன். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்க வந்து படுத்துக்கோங்க வாங்கன்னு எதுக்கு கூப்பிடுறீங்க? அவர் கடைசி அது ஏன்னா அப்ப வந்து சபரிலாம் வந்துருவாப்ல. சபரிலாம் வந்தா டக்குனு ஒரு நல்லவனா மாறணும்ல, புரியுதுங்களா? அப்ப வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றதுதான் அவர் கூப்பிடுவாருன்னு வச்சுக்காங்களா. ஆனா இதுல வந்து திவ்யாவுடைய அந்த தவிப்பு இருக்குல்ல, அது ஹீ இஸ் என்ஜாயிங், தட்ஸ் ஆல். இதுல என்ன கொடுமைனா திவ்யா வந்து அதன் பிறகு வெளில வந்து உட்காந்து பேசுவாங்க. கெமி சொல்லுவாங்க, இந்த காரணத்துக்காக தான் நான் அவருக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கறது இல்லை. நான் உன்கிட்ட நிறைய தடவை அதை ஹிண்டாவும் சொல்லிட்டேன், டைரக்டாவும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இடம் கொடுத்தது என்னோட தப்பு, நான் நாளையிலேருந்து எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாரு, வாட்டர் உன் வேலையை நீ பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். சரி, இப்போ இதுக்கு நடுவில் நான் ஃபுல்லாக நிறைய லைவ் பார்க்கும் போது ஆனால் எப்படி வாட்டரோட இவங்க மிங்கிளானாங்கன்னும் போது கக்கா விஷயத்தை வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கே ஒரு விமர்சனம் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. அதாவது ஏங்க அவங்க வந்து வாட்டர் மிலனை வந்து கக்கா போகிறது எப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால்னு சொல்லும்போது கக்கான்றதை கக்கான்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து வருவாங்க. அது எப்படின்னா நீ கூட தான் வந்து கமருதீன் வந்து உங்ககிட்ட வந்து காக்கா ஆய் போகும்னு சொல்லும்போது அது வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ மட்டும் நீங்கள் இதை பேசலையா அப்படின்னு கேட்குவாங்க. நியாயம். ஏங்க காக்கா வாயில் ஆய் போகுன்றதுக்கும் கக்காவை பற்றி பேசுறதுக்கு ஒன்னான்னு நான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி அதுதான். யாரோ திவ்யாவுக்கு வந்து நம்ம நிறைய பேசுகிறோம் அப்படின்னாங்க. அவங்க கிட்ட அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது அமௌண்ட்டுக்கு சப்ட இதில் சொல்லி இவர் நிறைய அவங்க பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ரெண்டும் ஒன்னா நான் கேட்குறேன். இன்னொன்று இந்த நெருக்கம் வருதுல்ல, இந்த கிட்ட வருதுல்ல, இந்த நாள் கிட்ட வர வர ஸ்லட்சம் வந்து அவங்க ஃபேண்டம்ல வந்து போட்டு நான் அடிச்சு நாரடிச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தையும் எடுத்து போட்டு இது அப்படியா அது இப்படியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசும்போது என்னன்னா ஹிந்தி தேசிய மொழி தானே, கற்றுக்கிட்டா என்ன பிரச்சனைன்னு தான் இருக்கும். தேசிய மொழி அது இல்லை. ஒன்று அது தேசிய மொழியே இல்லை. 22 அஃபிஷியல் லாங்குவேஜ், இது தேசிய மொழி அது கிடையாது. சரி, ஹிந்தி வந்துடுதுன்னா அதில் அந்த படத்தில் காமிப்பாங்க, ஹிந்தி அவன் கற்றுக்கிட்டு போய் பேசினா கூட அவனை மாதிரி பேச முடியாது. அப்போ சொல்லுவான், ஏய் அவன் பிறந்ததுலேருந்தே அவன் தானே பேசிட்டு இருக்கான், நான் இப்போ தானே கத்திட்டு வரேன், நான் கற்றுக்கிட்டேன். வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல வந்து ஒரு 6 வார்த்தை பேசினா போதும். நீங்க இது வந்துட்டு 6 வார்த்தை. இப்ப நான் ஒரு டிக்கெட் இதுவா இருக்கிறவர் வந்து என்னென்ன விஷயமோ அந்த மாதிரி பேசினா போதும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டா போதும், முயற்சி பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னீங்க. இப்ப நான் கத்துக்கிட்டு பேசுறேன், அவன மாதிரி பேசுன்றீங்க. அதேதான். இதுதான் இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கிற கதையா தான் அது ஆயிரும்ன்றனாலதான் அன்னைக்கு வந்து பெரியாரும் சரி கலைஞரும் சரி அண்ணாவும் சரி அதற்கான விஷயங்களை போட்டு சட்ட முன்முடிவை சட்ட தீர்மானமே எடுத்து வந்தாங்க. இப்போ உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், இங்கிலீஷ் எல்லாருமே கற்றுக்க முடிஞ்சு போச்சு. உலகத்தோடையும் தொடர்பு கொள்ளலாம், இங்கேயும் வரலாம். நான் எதுக்கு ஹிந்தியை கற்றுக்கணும்? அப்போ நீ ஹிந்தி மட்டும் தான் பேசுவ, நீ வேற எந்த லாங்குவேஜ் நீ கற்றுக்க போகிறது கிடையாது. அதேதான். அது அப்ப உனக்கு மட்டும் அந்த ஒரு உரிமை இருக்கு, ப்ரிவிலேஜ் வந்து போகுது. உனக்கு வந்து ப்ரிவிலேஜ் வந்து போகுது. நீ இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த 2 மொழியில தான் நீங்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் ஹிந்தியில் ஃபெயில் ஆனால் ஃபெயிலு. போன வருஷம் கர்நாடகாவில் இதை எடுத்துகிட்டு வந்தானுங்க, 1,00,000 பேர் ஃபெயிலு. யோசிச்சு பாருங்க. ஆங்கிலமே ததிகின தத்துவம், தமிழில் படித்து வர்றதுக்கே இங்கே இன்னும் வக்கு இல்லை நம்மளுக்கு.
அதுலேயே நிறைய ஃபெயில் பண்ணுறோம், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயே கற்றுக்குள்ளதாய் அந்நிய மொழி ஒரு இணைப்பு மொழி ஒன்று கற்றுக்குறோம். இது இல்லாமல் நான் இந்திய வேற கற்றுக்கிட்டு அதில் ஃபெயில் ஆனாலும் நீ வந்து என்ன எடுத்து போய் வெளியே சேர்க்க போகிறது இல்லை. இல்லை ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக அங்கே ஒரு பையன் சொல்லுவாப்ல, அந்த பையன் தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் சொல்லுவார், ஐயா நான் அடுத்த வாட்டி வந்து இந்த எக்ஸாம் வந்து ஹிந்தியில் வரும் இல்லை இங்கிலீஷில் வரையா, இன்னுமே அது எதில் வரும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு போது அந்த பையன் சொல்லுவோம், ஐயா நான் இது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன், இப்ப நான் இங்கிலீஷ்லயும் எழுத முடியாது எக்ஸாம், ஹிந்திலயும் எழுத முடியாதுன்னா அப்ப நான் குவாலிஃபைடே இல்லையா அப்படின்னு அந்த பையன் அழுவாங்கங்க. அதுதான் அந்த படத்துல காட்டின ஒரு காமிக்கும் போது பேசும்போது ரொம்ப எளிமையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருக்கிற விஷயம் அப்படிதான். முதல்ல 4 வார்த்தைன்னுவேன், அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப எல்லாம் இங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு எல்லாம் நீங்க வந்து உட்காந்துருங்க. அதான் இல்ல, எல்லாத்த விட நீங்க ஒரு ஐடியாலஜி சொன்னீங்க இல்லையா ஜாக்கி, அதே நான் சொல்றேன். எல்லாருமே வெறும் ஹிந்தி படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் நாட்டில் வந்து நீங்கள் எப்படி வேலை பார்த்துருப்பீங்க? அதேதான், ரொம்ப சிம்பிள். உங்களோட மொழியுமே அஃபிஷியல் லாங்குவேஜ் மாதிரியும் கம்யூனிகேஷனுக்கு வெறும் ஹிந்தியே இருந்திருந்ததுன்னா எப்படி நீங்கள் ஒரு குளோபலில் வந்து இன்வால்வ் ஆகிருந்திருப்பீங்க? இதுக்கு நிறைய நீங்கள் காரணிகள்லாம் எடுத்துகிட்டு வரலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. எல்லாருமே தெரியலனாலுமே அவங்க நாட்டில் இன்னுமே கற்றுக்கிட்டு இருக்காங்க, இன்னுமே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நம்மளால குளோபலைஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவும் காரணம்னா அவன் வந்து வெள்ளக்காரன் எல்லா இடத்துலையும் காலனி அதிகமாக பிடிச்சதுனால இங்கிலீஷ் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது. அவன் எல்லாத்தையும் பிடிச்சா 200 பண்ணுவது அது ஆட்சி மொழியாக எல்லா இடத்துல இருந்தனால அதை கற்றுக்கன்னு தான் சொல்கிறாங்க. வேற என்ன, அவ்வளோதான். உன் மொழியும் இருக்கட்டும், அது உங்களுக்குள்ளே இருக்கிற சிந்திக்கிறதுக்கு போகிறது தாய்மொழி, இணைப்பு மொழி அந்த வச்சுக்கோ. ஏன்னா அவன் 200 வருஷம் இருக்கும்போது நீங்கள் என்ன இங்கிலீஷ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? அது மாதிரி கற்றுக்கோ, எல்லாருக்குமே அது ஈஸியாகிடும். யாரும் அவங்க மொழி தாய்மொழி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. திஸ் இஸ் பேலன்ஸ். ஆனால் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா, ஆமாம்ல கரெக்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு ஃபேண்டம் அந்தந்த கண்டஸ்டனுடைய ஃபேண்டம் வந்து அப்படி தான் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும்போது அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத இங்கே பேசுகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இதன் பிறகு தான் வந்து எனக்கு இதில் இன்னொரு விஷயமும் யாராவது பார்த்தா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப மண்டையில் வந்து ஒரு பசில் மாதிரி இருக்கிற விஷயம் நினைத்து திவ்யா எங்கே படுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அதையும் யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அதற்கான பேஸ் யாருங்கிறதையும் இப்போ நம்ம சொன்னோம். நேற்றை விட இன்னைக்கு தீவிரமாக அதை பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் வந்து விக்ரம் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹூ இஸ் எ ஹீரோ பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாடி முடிச்சுட்டு வந்து யார் வருவாங்கன்னு ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் பிரவீனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சப்பாத்தி போட்டுனே திவ்யா வந்து சொல்லுவாங்க, எனக்கு யார் வந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்பொழுது ரம்யா சொல்லுவாங்க, எனக்கு வந்து கனி வந்தால் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஏங்க நடிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாருங்க. இன்றைக்கி அதை ஓப்பனாக வந்து விக்ரம் வந்து சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு சாலமன் பாப்பையா மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆரம்பித்த உடனே விக்ரம் அவரோட வாய்ஸ் மாதிரி, அவரோட வாய்ஸ் அளவுக்கு இல்லை, அவர் பேசுகிற அந்த மாடுலேஷனில் பேசி காட்டுவார். இவர் என்ன பண்ணுவார், என்னென்னவோ பேசுவார். பேசும்போது ஐயா கியான்லாம் ஏதோ பேசுவார், ஏதோ வாயை வச்சுட்டு உடனே சொல்லுவார், ஏன் வாயை வச்சு வெத்தலை பார்க்கப்பட்ட மாதிரி பேசாத, நல்லா பேசு முதல்ல. அதே மாதிரி அவர் அருமை நண்பர்களே இப்படி தான் நான் ஆரம்பிப்பார். இது எப்படியா சாலமன் பாப்பா ஆகணும், உடனே இப்படி கேட்ட உடனே அந்த வாய்ஸ் எனக்கு வரல, சரி நான் அடுத்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதன் பாபு இல்லை விஜய் அவர்களுடைய வாய்ஸை ட்ரை பண்ணுவார். இவர் டேய் அப்படியே கம்முனே இருப்பார். சரி விஜயும் வரல, நான் இப்போ மதன் பாபு பண்ணுறேன்னு சிரிப்பாருங்க. அவர் ஒரு வார்த்தையாகவே சொல்லுவாருங்க, நல்ல வேளை அவர் இல்லை, இப்போ தயவு செய்து விட்டுடு, அவர் இல்லை, உனக்கு வரல, உனக்கு எந்த வாய்ஸுமே வரல, உனக்கு உன் வாய்ஸே நிறைய நேரங்களில் வெளியில் ஒழுங்காக வரல, பண்ணாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷனே பண்ணுவார். மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உண்மையிலே இந்த கேரக்டரை வளர்த்து விட்டது விஜய் டிவி தான். ஆமாம், இல்லைன்னா இந்த கேரக்டர் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காது. ஏகப்பட்ட ஷோவில் கூப்பிட்டு போய் வச்சிருக்காங்க. அதற்கு வந்து ஃபுல் முழு பெருமையும் இதுவும் விஜய் டிவியே சாரும். அவ்வளோதான். ஸோ இதன் பிறகு பேடாஸ்மா பாட்டு போட்டோடனே எல்லாரும் வந்து எஃப்ஜேன்னு வாங்க, எஃப்ஜே தான் வராருன்றதுல பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கலையரசனும் பிரச்சனும் வருவாங்க. அவங்க உள்ளே வரும்பொழுதே வந்து எல்லாருமே நல்லா தான் இது பண்ணுவாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். திவ்யாவுமே அவர் பிரஜனை கரெக்டாக தான் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ பிரஜன் வந்ததுக்கப்புறம் வந்து சபரிக்கும் இவங்களுக்கும் ஏன்னா விக்ரம் சொல்லுவார், நான் வந்து ஃப்ரெண்டாகவே நினைக்கவே இல்லை சாண்ட்ரா கூட அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது, ஆமாம் நானே பார்த்தேன் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஜன் வந்து ஒரு விஷயத்துக்கு வருத்தப்படுவார். வந்திருக்காங்க பேசுகிறாங்க, இவங்க சாண்ட்ரா அந்த விஷயம் நம்ம தனியாக ஒரு வீடியோவே பேசியிருக்கோம். பட் இன்னொரு விஷயமா அவர் என்ன சொல்லுவாருன்னா,
வந்த எல்லாருமே கொஞ்சமாவது ஒரு மோட்டிவேஷனா பேசலாம். இது என்னங்க இது இப்படி பேசுறாங்க அப்படின்னும் பொழுது நீங்க அப்ப ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டீங்கன்னு வர அவரு விக்ரம் கிட்ட. விக்ரம் வந்து நேத்து சொன்னார்ல, எனக்கு வந்து நான் என்னதான் இருந்தாலும் வேணா வந்து என்னுடைய தங்கை அப்படின்லாம் சொன்னார்ல. ஸோ அதுக்கு வந்து அவர் சொல்லுவார், நீங்க ஆனா கொஞ்சம் நல்லாவே நடந்துகிட்டீங்க விக்ரம், அது வந்து நான் பாராட்டுறேன் ரொம்ப அப்படின்னும் பொழுது அவர் சொல்லுவார், 1000 பேர் இருந்தாலும் நம்ம வேணா தாங்க விடுங்க. எல்லாத்த விட இன்னொன்று ஒன்று இப்போ எப்படின்னா பழகிடுச்சு, இவங்க வந்தா இதை சொல்ல போறாங்க, போங்க இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க 2 பேரும் வந்து பேசுவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கலையரசன் அவருடைய விஷயங்களை வந்து சொல்லுவார். உகாண்டால வந்து அவர் பிளேஸ் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் அவர், நான் அதை தாங்க சொல்கிறேன், ஒரு நீங்கள் இருந்திருக்கிறப்ப அந்த வாய்ஸுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படிவாங்க. நீங்கள் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்துட்டு இருந்தீங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தனியாக பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், நான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் தொடர் நான் தனியாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் 5th சீசனில் இருக்கேன். ஓகே ஓகே, புரியுது. ஸோ அதில் பார்க்கும்பொழுது சின்ன வார்த்தை தான் அந்த பொண்ணு சொல்லிக்கணும், பெருசாலாம் சொல்லாது. நான் வந்து நான் இப்படி தான் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாருக்காகவும் வந்து நான் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணல. ஆமாம் நான் இப்படி தான் இருக்கேன், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிற ஒரு விஷயத்த அந்த பையன் ரொம்ப, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற சில வார்த்தைகளை சில பேர் வந்து அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்கும்ல, அப்படியான ஒரு விஷயத்த உண்மையிலே அது கொடுத்ததுங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இப்போ நம்ம பார்க்கறதுக்கே கலையரசன் வேற மாதிரி இருந்தாரு. ஒரு மாதிரி கலையரசன் நீங்கள் வந்து ஒரு 100 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது இருந்த கலையரசன், அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய ட்ரெஸ்ஸிங்கு, அகோரி, அந்த கண்ணோட்டத்தில் அவரை பார்த்தாங்க. இது நிச்சயமா அது வந்து ரொம்ப சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. உண்மையிலே அது வாழ்த்துக்கள். உண்மையிலே உகாண்டாவில் வந்து அவர் வந்து போய் ஏதோ உகாண்டாவே ஏதோ ஒரு ஊர், உகாண்டா தானே, அங்கே தான் வந்து தமிழ்நாடு கலையை வளர்க்கறதுக்காக அங்கே செலக்ட் ஆயிருக்காரு. மெரிட்ல தான் பாஸ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். உண்மையிலே ஸோ அதை பார்த்து அந்த விஷயங்களுக்கு வந்து இல்லை, நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பிக் பாஸ் நான் எனக்கு கலையரசன் இந்த ஹேர் ஸ்டைல் இதில் பார்க்கும்போது வால்வரின்ல இருப்பாப்புல, அந்த கேரக்டர் மாதிரி இருப்பாப்புல, லோகன் அந்த மாதிரில அந்த ஹேர் ஸ்டைல் தாடி இதெல்லாம். ஸோ அது நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த இடத்துல என்னன்னா பிக் பாஸுடைய வாய்ஸ் அவர் சொல்லுவார், பிக் பாஸ் நான் உங்கள் வாய்ஸை தான் நினச்சிக்கிட்டு உள்ளே போனேன் தைரியமா இன்டர்வியூக்குள்ளார போகும்பொழுதே அப்படின்னும் பொழுது ஒரு வாய்ஸ் இவ்வளோ தைரியத்தை கொடுக்குமான்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அதன் பிறகு வந்து பிரஜன் வந்து ஃபீல் பண்ணுவாப்ல, இவர் கேட்பார், சபரி கேட்பார், நீங்கள் 2 பேரும் நின்று இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமான தேங்க்ஸ் எல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை பார்க்க விடல அப்படின்வார் பிரஜன். அவங்க வந்து ஆனால் இப்படி காட்டுவார், மொபைல்லேயே பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், எப்படி பாரு ஆண்டி வந்து நம்ம அம்மாவை எட்டி உதைக்கலாம் அப்படின்லாம் கேட்டாங்க, பேசிட்டாங்க. அது வந்து கிட்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது எல்லாத்த விட எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ கிட்ஸை விடுங்க, அவ சமாளிச்சால இங்க இருந்து என்ன சமாளிச்சா, அதுதான் எனக்கு புரியல. ஊடுதான் சமாளிச்சதுக்கோசரம் அவங்க ஒன்றும் சமாளிக்கல. அவங்க எல்லாரு மேலேயும் வந்து இது குப்பையை கொட்டாங்க. உண்மையிலே குப்பையை தான் கொட்டினாங்க. அவங்க ஒன்றும் யாருக்கும் வந்து ஹெல்ப்லாம் பண்ணவே இல்லை. அவங்க புரியுதுங்களா? எல்லாத்த விட நீங்க சமாளிச்சாங்கன்னா அவங்க இருந்தாங்க. அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளே ரெட் கார்டு கொடுத்து அவங்களையும் அனுப்பிச்சு விட்டாங்க. ரெட் கார்டு கிட்ட வரும்போது கூட அப்படின்னு தான் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி மயக்கம் வந்தப்ப ஒரு விஷயம் நடந்தது இல்ல, அந்த ஆன்சைட்டி இருந்தது இல்லைங்க, அதை நான் நம்புறேங்க. அவ்வளவுதான் நம்புறேங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கெல்லாம் வந்து பயந்து பண்ணீங்க பாத்தீங்களா, அது உலர்ந்தவங்களே பார்த்துன்னு சொல்லிட்டாங்க. கொடுங்க. அத யாரு சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு அமித் சொல்லுவாரு. அடுத்து அதுதான் அமித்தும் விக்ரமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயமும் தனியா நம்ம பேசியிருக்கோம். அமித் வந்து சொல்லும் போது என்ன சொல்வாருன்னா, இது ஒரு ட்ராப் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவுடைய பழகின விஷயத்த சொல்லி என்ன நான் தான் வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து அவர் வந்தாரு என் பின்னாடிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அது ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னு சொல்லும்பொழுது இவர் சொல்லுவார், நான் பார்த்தேங்க அப்படியே விழுந்தாங்கன்னு பொழுது அமித்தோடைய வார்த்தை என்ன, அது அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அவங்களே அது வந்து நான் வந்து நடிச்சேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களே இங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அவருக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த விஷயத்தையும் நம்ம சொன்னோம். ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்ல, எப்படிடா ஏமாத்திட்டாங்கன்றதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நம்ம இதுல வந்து இதுக்கு நடுவுல தான் வந்து இவங்க பிரஜனும் கலையரசனும் வர்றதுக்கு முன்னாடி பெட்ரூம்ல பேசுவாங்க. சாண்ட்ரா மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா பிரஜன் வர போறான்றதுக்காக தான் அந்த கிளிப்பே போட்டிருப்பாங்க. ஆமாமா, யார் திவ்யாவும் அரோராவும் பேசிக்குவாங்க. எனக்கு சாண்ட்ரா மேல நம்பிக்கையே இல்லை, எனக்கு இப்ப கூட எனக்கு வந்து டவுட் இருக்குன்னும் போது அதுக்கு அரோரா என்ன சொல்லுவாங்க,
இல்ல அதுக்கு அரோரா ஒன்றும் பெருசா சொல்ல மாட்டாங்க. சரி, அது அவங்க ஆரம்பத்துல இருந்து அரோராவோட தாட் ப்ராசஸ் என்ன, இதுவா இருந்தாலும் வெளில போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அரோராவோட தாட் ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்ச எதுவும் சொல்ல. நீங்க யாராவது வந்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் முக்கியமா இந்த டைம் டக்குன்னு கமெண்ட் பண்ணும்பொழுதே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்பவுமே. சரியா? சரி, இப்போ அடுத்த விஷயத்திற்கு வருவோம். இதன் பிறகு நான் அமித்தை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அமித்தும் துஷார் அவர்களுடைய என்ட்ரி, உண்மையிலேயே துஷாருடைய என்ட்ரி வந்து ரொம்ப ஒரு லவ்வபிளா வந்து வாட்ச் பண்ற ஒரு கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஸ்பெஷல் வீடியோ ஒன்னு நல்லாவே போட்டுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் துஷார விஷயங்கள் இவங்க விஷயங்களை பத்தி பேசினாலுமே இன்னைக்கு எல்லாருமே ஓரளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு துஷார் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தல. அதுல என்னன்னா எல்லாரும் வந்து முந்திரி கொட்டை மாதிரி போய் 2 பேரும் ஈத்துன்னு போய் விட்டு அப்படிலாம் பண்ணாம விட்டீங்கல்ல, அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் இவரை தவிர்த்து, அவர் பேர் என்ன, இந்த டைரக்டரை தவிர்த்து அவர் அந்த ஸ்பேஸே கொடுக்கலங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஜோடி 2 எடுத்துட்டே கூட இருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நவுந்துடணும்ல. அதுக்கப்புறம் அங்கே என்னங்க ஜோடி 2, அது சரி விடுங்க. ஆனால் ஜாக்கி சொன்னாங்க ஸ்பெஷல் வீடியோவில் கூட, ஒருத்தர் பாரு ஒரு மாதிரி, இப்போ உனக்கு பிடிக்கலன்ற நிறைய பேர் அதை வந்து ஜோக்குன்னு சொல்லி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்டு 18 லட்சம் எடுத்த மொமெண்ட்டை விட இந்த மொமெண்ட் வந்து பெருசு தனக்கு அப்படிங்கிறதும், 34 வயசில் என்ன நான் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு அரோரா சொன்னதும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அமித் வந்து இந்த விஷயம்லாம் வந்து சொன்னார் இல்லையா, அப்போ அவர் ஒரு சப்போர்ட்டும் சொல்லுவார், யாராவது வினோத் வந்ததுக்கப்புறம் பேசட்டுமே அவனை பற்றி மட்டும் நசிக்கிடுவேன் நான் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அரோராவை பாராட்டுனதாக இருக்கட்டும், அரோராவுமே நான் பார்த்தீங்கல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க, நான்லாம் நிற்க மாட்டேன் போது ரொம்ப பெருமைப்படுவேன். 6 மணி நேரம் இந்த பொண்ணு நின்னதெல்லாம் எனக்கு வந்து ஏய் அப்படின்ட்டு, நான் பேசினதை நீ உடைச்சல, எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணுவார். அதன் பிறகு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ கமெண்ட்டுக்கு போயிடலாம் நம்ம. ப்ளீஸ் மேம். பத்தியா அவங்க 2 பேரும் அவங்களுக்காக ஒரு பாட்டு மட்டும் நான் வந்து போடலான்னு இருக்கேன். பாடும் ஜெய். அந்த லவ் அது ரொம்ப நல்லா இருந்தது. அது 2 பேருமே எதிர்கொண்ட விதம், அது நான் கிளம்பிட்டோமான்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு ஹக் பண்ணது, அதெல்லாம் பார்க்குறதப்போ ரொம்ப நல்லா இருந்தது. சபரியும் விக்கலையும் அவங்க போய் திரும்ப இது முடிச்சதுக்கப்புறம் போய் கட்டி பிடிச்சிடும், அவங்க நின்னதும் அந்த பொண்ணு வந்து பதட்டத்தில் போய் பின்னாடி நின்னதும் பியூட்டிஃபுல் மூமெண்ட். அதை நான் காலைல 10 மணிக்கு இந்திய நேரப்படி இல்லை 11 மணிக்குள்ளே அதை நான் அந்த வீடியோ போடுறேன். அது வந்து நாங்கள் அதில் ரொம்ப நல்லா பேசியிருக்கோம், அதனால தான் அதை அப்படியே போடுறோம். பட் இதில் வந்து சாங் ஒன்று போடலாம். அருகினில் உள்ள தூரமே அலைக்கடல் தீண்டும் வானமே நேசிக்க நெஞ்சம் 2 போதாதா போதாதா நீ சொல்லு நேசமும் 2ஆம் முறை வாராதா கூடாதா நீ சொல்லு இது நடந்திடக்கூடுமோ இரு துருவங்கள் சேருமோ உச்சரித்து நீயும் விலக தத்தளித்து நானும் மருக என்ன செய்வேனோ. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு பிரேக்கப், ஆக்சுவலி அரோராவுக்கு ஒரு பிரேக்கப்பு, அதனால அது வந்து அதுக்காக இந்த வரிகளை எடுத்துக்கிட்டாங்க. நல்லா பண்ணுங்க, நன்றிகள். சரி, இப்போ கமெண்ட்ஸுக்கு போயிடலாம். கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனிதா அவர்களுடைய கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு. லைக் அண்ட் ஹைப்டு நாட் ஃபார் ஃபார்மாலிட்டியா ஃப்ரம் த ஹார்ட் வந்து நான் வந்து லைக் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னும், போத் ஆஃப் யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி டு அனலைஸ் த பர்சன் ரொம்ப ஈஸிலி, வெல் டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சாண்ட்ரா போல் இருக்காதீர்கள் அந்த ஒரு விஷயத்திற்காக. அண்ட் நாகராஜன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அமேசிங் ஜாக்கி, உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுடைய அட்வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு கலியுகத்தில் வந்து பேட் திங் வந்து நிறைய ப்ரைஸ் பண்ணுறாங்க அண்ட் குட் திங்ஸ் வந்து பாராட்டுறதில் அது எல்லாம் அப்படியே டிச் ஆயிடுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இன்னும் ஒரு ஃப்ரீ டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். அதுலேயும் முக்கியமாக வந்து கேன் யூ ஆத்தர் அ புக் ரிலீஸ் ஒரு வாய்ஸ் வந்து கொடுங்க, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணலாமா, கண்டிப்பாக பேசலாம். ஆனால் என்னென்ன நிறைய செய்யணும்னு ஆசை. ஆனால் வருமானம்னு பார்த்தீங்கன்னா நான் முதல் சீசன் 2 சீசனில் நான் 3 சீசன் 5 சீசன் வரையும் நான் சம்பாதித்தேன்னு இப்போ இல்லை, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனாலே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம இன்னைய வரையிலையும் நம்ம என்ன ஸ்டாண்டர்டோ நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசுகிறோம். அதனால வியூஸ் ரொம்ப கம்மி. பட் ஆனால் இப்படியான கமெண்ட் வருதுல்ல, அதுதான் நான் பெற்ற பேர், அதுதான் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நம்பிக்கை.
ரைட். அது சரியான அந்த ஒரு டூல் மூலமாக நல்ல விஷயங்கள் போய் சேருது இல்லை, தட்ஸ் எனஃப் ஃபார் அஸ். ஓகே, அதுக்கான சப்போர்ட்டை வந்து எல்லாருமே அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். ஆமாம். இல்லை அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் அதை ஒரு வீடியோவாக கூட பண்ணுங்கள். அதாவது அந்த புக்கை ஒன்று நீங்கள் புக்கை எழுதுங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து பிபியில் இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் புரியுதுமா. ஆனால் அதை செய்யறதுக்கெல்லாம் உடல் உழைப்பு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், செய்யறோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத சொன்ன நான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லைன்றதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது கமெண்ட்டு சஃபியா அவங்களோடது. ஹாய் சார், ஹாய் ஜாக்கி சார். டுடே வந்து பிரஜன் உள்ள வந்து ஒய்ஃப் மேலே உள்ள பேட் நேமை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறது வந்து பாவம் திவ்யா. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க. டுடே பிரஜன்ட் ஒய்ஃப் வந்து பேட் நேம் சேஞ்ச் பண்ண திவ்யாவை யூஸ் பண்ண போறாரு. பாவம் அந்த பொண்ணு ஃபினாலேவே என்ஜாயவே பண்ண முடியல அவங்களால. அப்படி இந்த கமெண்ட்டை வச்சு தான் நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு வீடியோ வந்து ஸ்பெஷல் வீடியோ பேசியிருக்கேன். நாளைக்கு அது கண்டிப்பாக வரும். ஓகே. அண்ட் அமுதன், ஆஹாஸ் வேர்ல்டு, நந்தினி கந்தா, இவங்க எல்லாருமே வந்து நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. சத்யா மகேஸ்வரி மற்றும் சாரா சுப்பிரமணியம் அவர்களும். ஓகேவா. அண்ட் தாஹிரா பானு சொல்லியிருந்தாங்க, நோ அதர் inmates like in deluxe room except Divya and Divakar after Sandra eviction. When she was arranging her dress, சூட்கேஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணும்பொழுது அவங்கள வந்து பக்கத்து பெட்ல படுன்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. சாண்ட்ரா பெட்ல. அதுவும் நிறைய தடவை திரும்ப திரும்ப கூப்பிடுவாரு. அது அப்பவுமே அவங்க வந்து அதை வந்து ஒரு சீனும் கிரியேட் பண்ணாம அவாய்ட் பண்ணுவாங்க. தட்டும் ஒரு ஷர்ட் இல்லாம ஒரு மாதிரி வியர்டா பார்த்துக்கிட்டு அவர் அந்த மாதிரி கேட்பாரு. தென் ஒன்லி அவங்க வந்து மற்ற கேர்ள்ஸை வந்து கூப்பிட்டாங்க படுக்கிறதுக்கு ரூம்ல அப்படிங்கிறதையும், she didn't bring it knowing it will damage him அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டு வராம கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா படுக்கிறோன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னாங்க. இதுக்குமே நம்ம இந்த ஸ்பெஷல் வீடியோலையுமே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ. அண்ட் கிஃப்டின் அவங்களும் வந்து சிம்பிள் கொடுத்துருந்தாங்க, லவ் சிம்பிள் மாதிரி. அண்ட் கவின்கர் சொல்லியிருந்தாங்க, எது எப்படியோ இந்த சீசன் குரட்டை சண்டையில் ஆரம்பிச்சு குரட்டை சண்டையிலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. நல்லது. அண்ட் ஹே ஆர்ட் பீச் வந்து என்னன்னா, ஒரு டைம் நோட் பண்ணிட்டு, நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஐ எம் அரோரான்னு சொன்னேன், நவ் டேஸ் வந்து அரோரா மேடம்னு கூப்பிடுறான். I don't know what Aurora said. What she said அப்படின்ட்டு. ஆமா. வாட்டர்மெலன் ஆமா, ஏதோ ஒன்று அவங்க சொல்லியிருக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஒளிபரப்ப மாட்டாங்க. இல்லைன்னா அரோரா மேடம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அதேதான். மூணாவது கமெண்ட் பிரின்சி மேரி அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹாய் சுதா அண்ட் ஜாக்கி சேகர் அண்ட் சுதா மேடம், நான் ரெகுலராக உங்கள் ரிவ்யூஸை வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா நான் எபிசோட்ஸ் வாட்ச் பண்ண மாட்டேன், எஸ்பெஷலி வீக்கெண்ட் ஒன்ஸ் பார்க்க மாட்டேன். யுவர் ரிவ்யூஸ் ஆர் ரியலி சூப்பர். சாரி, போத் ஆஃப் யூ எக்ஸ்பிளைன் வேண்டாம், போத் ஆஃப் யூ எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் வந்து ஒரு டே டு டே எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஈஸியாகவும் புரியுது அப்படிங்கிறதையும். சுதா மேடம், நம்ம என்னன்னு முதல்ல படிச்சுட்டு தானே அது அப்புறம் படிக்கணும். எஸ், ஐ எஸ்பெஷலி லவ் யுவர் வாய்ஸ் ஓவர். சம்டைம்ஸ் வந்து நான் வந்து லோவாக ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய ரிவ்யூஸை வந்து லிசனிங் டு யுவர் ரிவ்யூஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பெட்டர் கொடுக்கும் அப்படிங்கிறதையும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட் யூ டூ. காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் பிரின்ஸ் மேரி. அண்ட் விமலன் மணி எப்பவும் போல் வந்து ஹாய் சொல்லியிருக்காப்புல. கௌரியும் ஹாய். பிரசில்லா, செல்வம், முருகன் கதிர், யசோதா கோவிந்த் சுவாமி, சிண்டி கிரீனு, ஆனந்தேயா பம்மல், பாமாஸ்ன்னு போட்டிருக்காங்க. எஸ், இவங்க எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் சுகன்யா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி என்ன டுடே லைவ்ல எல்லோரும் கபடி விளையாட வாங்கன்னு கூப்பிடுறாரு. பட் கெமி வியன்னா பிரவீன் ராஜ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா கபடி பிடிக்க ரெண்டு போய் ஊழ்ந்து மேலே புலருவேன். ஏன்னா நம்ம தான் வந்து இந்த செந்தூர பாண்டியெல்லாம் கபடி விளையாட நம்ம பார்த்துருக்கோம்ல, யுவராணி பட்ட பாடலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி ஒரு வந்து, ஏன்னா இன்னைக்கு விஜய் வாய்ஸ் வேற அவர் பேசுவார் ஆக்சுவலாக. புரியுது. இது எனக்கு சரி விடுங்க. எப்படி நீங்கள் ஒரு சேனலில் இருக்கீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, இப்படிலாம் உங்களால் நடந்துக்க முடியுதுங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அதுதாங்க, அது வந்து இன்னோசன்ஸ்லேயும் அவர் வந்து சூப்பர்னால சேனல் திரும்ப கூப்பிட்டு வருது. அதை கண்டிக்காமல் எல்லாரும் போகிறாங்க. அது அவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து சொன்னார். அது மட்டும் தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. எல்லாருமே பெண்களோட பேசுறாங்க, கொள்றாங்க, விளையாடுறாங்க, அது வேற. அது மட்டும் தான் அவருடைய குறிக்கோளாவே பண்ணிட்டு இருக்காரு தான் எல்லாருக்குமே தெரியுது. பெண்களோட தான் பேசுறாங்க, கொள்றாங்கன்ற ஜாக்கி. இப்ப ஒரு பொண்ணு வந்து நாங்க எல்லாரும் கேர்ள்ஸ் படுக்கிறோம், நீங்க அந்த ரூம்ல போடுங்கன்னா அவ்வளவுதான். அதுதான் அங்க. அதனால தான் காணவன் சொன்னாரு, நாங்க இதெல்லாம் கத்துக்கிட்டோம், இந்த ஆள்கிட்ட நாங்க என்ன கத்துக்கிட்டோம்னு கேட்டாரு. அவ்வளவுதான். நல்லா கமெண்டா. ஆமா, நாலாவது கமெண்ட்
அர்ச்சனா ஹேமந்த் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, அர்ச்சனா வந்து முதல்ல விட எனக்கு அவங்க ஒரு கேமுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஹானஸ்டாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருக்காங்க. எல்லா அவங்களுடைய தாட்ஸில் வந்து ரொம்ப நல்ல கிளாரிட்டி இருக்குது. அதை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இன்டெலிஜென்ட் கேர்ள் வித் பியூட்டி அண்ட் மெச்சூரிட்டி வித் ஃபன்னி சைடும் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க போல்டாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. அது மட்டும் அல்ல, ஹர் என்டியூரன்ஸ் இஸ் ஆல்சோ குட். இந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 6 மணி நேரம் நின்றுருப்பாங்க. அவங்களோட ஸ்போர்ட்டிவ்னஸ் அதில் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் அப்படி நிற்கும் பொழுது கூட நல்லாவே என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க ஆல் த வைல. பட் நிறைய பேருக்கு வந்து இது வந்து புரியறதில்ல. அது எப்படி இது எல்லாத்தையும் எப்படி டுகெதராக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தெரியறதில்ல. நாட் ஆல் த ரிவ்யூவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹர், பட் ஐ எம் ஹாப்பி யூ போத் அப்ரிஷியேட் ஹர். ஷீ இஸ் பெட்டர் தென் திவ்யா ஆர் சபரின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிரிசில்லா சுரேஷ் இவங்க 2 பேருமே ஹாய் சொல்லி நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபாத்திமா அபுங்கிறவங்க வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் டு ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருந்தாங்க, லவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நயனி சொல்லியிருந்தாங்க, எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இப்போ ஒரு கமெண்ட் படிக்கும்போது எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை ஷி அண்டர்ஸ்டாண்ட்ல அவ்வளோதான். எனக்கு அதுக்காக நீங்கள் சிரிக்கிறீங்களா? இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வருமா உங்களுக்கு? பாருங்க, அவங்க என்ன நினைப்பாங்க பாருங்க, நம்ம பேரை ஒருத்தவங்க படிக்கிறாங்க, இவர் சிரிக்கிறான்னு நினைக்க மாட்டாங்களா? அதேதான். ஸோ நரேனி சொல்லியிருந்தாங்க, வாவ் அட்லீஸ்ட் சாண்ட்ரா வந்து அட்லாஸ்ட் சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. கட்டம் ஷர்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கான். எல்லாருமே கேட்டிருந்தாங்க அது எப்படி ஜேகே அதே மாதிரி கட்டம் போட்டு ஷர்ட். நீங்க உங்களுடைய சாய்ஸ்ல யாரை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய சாய்ஸ் வந்து 2 லேடிஸ், அரோரா இல்லை திவ்யா வின் பண்ணலாம். யாருக்கு வந்து விஜய் டிவி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி திவ்யா அண்ட் அரோரா தான். இல்லை, திவ்யாவும் சபரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சேனலில் அதை தான் விரும்பும். ஏன்னா சபரியும் சரி திவ்யாவும் சரி சேனல் நிகழ்ச்சிகள்லாம் அவங்க ஏன்னா ஏற்கனவே அதில் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க. இப்போ இதில் வந்து விக்கல் விக்ரமும் அரோராவும் அப்படி இல்லை. அரோரா வேற போலந்து ஜெயிச்சு அதுக்கிட்ட கொடுத்து அது போலந்து போய் ஒரு வாட்டி கூப்பிட்டு வர முடியாது அதை. அதனால் அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். விக்கல் விக்ரமும் ஏற்கனவே வந்து அவர் வந்து ஷோவில் பிஸியாக இருப்பார். கண்டிப்பாக. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அரோராக்கு இருக்கிற அந்த யோசிப்பு தன்மை ஜாக்கி, இந்த காசு இன்னைக்கு துஷார் வந்தது இது கூடவே அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தாலும் டைட்டில் வின் பண்ணுவேனான்றதுல நான் கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் லாஸ்ட் 3ல நான் வந்துடுவேன். ஃபைனல் 3ல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வின்னராக இருக்கேனான்றது எனக்கு தெரியாது. பட் ஃபைனல் 3ல நான் இருக்கேன். இப்போ வின்னராக ஆச்சா அது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் அந்த பொண்ணுக்கு. அவ்வளோதான். அந்த பொண்ணோட கால்குலேஷனுக்கு அந்த பொண்ணோட அந்த இதுக்கு இதில் என்னன்னா அந்த 18 லட்சம் போனதே இப்போ அதுக்கு வந்து இது அதுதான் இன்னைக்கு சொல்லுவாங்க. இது யார் யாருக்கிட்ட இருந்து அது பின்னாடி வரும்ல. ஓகே. ஸோ மஞ்சுநாத் வந்து யோயோ ஜாக்கி ஆசை முகம் மறந்து போனதே ஒன் மோரியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் மோர். ஆசை முகம் மறந்து போஷே ஆசை முகம் மறந்து போஷேனே யாரிடம் சொல்வேன் அடி தோழி. சொல்வீங்க இப்போ என்ன சொல்வேன்னு படிக்கிறீங்க? சும்மா நீங்கள் உங்களுக்கு வந்து அங்கே அந்த உன்னிகிருஷ்ணன் ஞாபகப்படுத்துகிற பார்த்தீங்களா, அதுதான். ஸோ பத்ராச்சலம் அவங்கள பிஹெச் திராச்சலம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நான் பத்ராச்சலம்னு படிச்சுட்டேன் நினைக்கிறேன். ஸோ அண்ணா நீங்கள் விமர்சனம் சொன்ன பிறகுதான் நேற்று பார்த்தேன் பராசக்தி, அருமையான படம். இன்று முதல் எனக்கு பிடித்த இயக்குனர் சுதா. அவ்வளோதான். அதனால் வந்து தயவுசெய்து பராசக்தி பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். அந்த பராசக்தி பிள்ளைங்களோட கூட்டு போய் பாருங்கள். இந்த மாதிரி நான் எந்த படத்துக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணதே இல்லை. போய் பாருங்கள், கண்டிப்பாக பராசக்தி போய் கூட்டு போய் பாருங்கள். தமிழ்ச்செல்வி சொல்லியிருந்தாங்க, ஹாய் அண்ணா குட் மார்னிங். என்னன்னா கட்டம் போட்ட சட்டை நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க, பட்டுன்னு சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இந்த சட்டையை என் பொண்ணு லவ்ட்டி அவங்க அந்த சட்டையை போட்டுக்க வேண்டியது, அதில் ஒரு ஓவர் கோட் போட்டு ஸ்டைலாக எப்படி போனது ஓ லாலி பாலி அந்த மாதிரி இவங்க அப்படிதான் போவாங்களே. அவங்க ஒரு டிஷர்ட் போட்டு மேலே போட்டு எனக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் அதை நான் ரியலைஸே பண்ணல. நேற்று ஏதோ ரூமுக்கு போயிட்டு ஏதோ இந்த ஷர்ட்லாம் அயன் பண்ணுறது ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது இது அப்பா அது இல்லைன்னு அது அப்பா தான் டக்குன்னு பிடுங்குற அப்பவுமே அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வார்ட்ரோபுக்கு அது வந்துருச்சு அப்படின்னு அப்புறம் அதை பிடிங்கி வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஜிவி அவர்களும் வந்து உங்களுக்கு அந்த ரெட் அண்ட் பிளாக் ஷர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அடோரபிள் அண்ட் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அண்ட் அதே தான் வந்து சரவணன் அவர்களும் வந்து ஜாக்கி சார் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கூறியிருந்தாங்க. ராஜி சொல்லியிருந்தாங்க குட் மார்னிங். வியானா வந்து என்று பர்ஃபெக்டாக நேம் சூட்டு அவங்க பொய்யானான்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை படிக்க வேணான்னு பார்த்தேன். கடைசியில் அந்த நேம் தான் சூட்டபிள் ஃபார் வியானா. இந்த எபிசோடில் வந்து உறுதியாயிருச்சு 100%. நீங்கள் சொன்னதுக்காகவே கண்டிப்பாக நான் என் ஃபேமிலியோட அதுவும் குழந்தைகளோட பார்க்கணும்னு தோணுது அண்ட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது திராவிட கருத்தியெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறைய பொய் சுற்றிக்கிட்டு இருக்கு.
முதலாக கலைஞர் தான் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணாங்க. அவர் தான் வந்து முதல்ல வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக, இந்திய எதிர்ப்பு தூண்டுறதுக்காக கைது பண்ணாங்க. கடைசியில் வந்து திமுக காலத்தை எடுத்து போனாங்க. எதுவுமே நோம்பு விழுகிறேன் அவனுடைய வேலைன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்ரு. ஓகே. இன்னைக்கு கூட ஏதோ கேரளாவில் ஏதோ ஒரு அர்ச்சகர் வந்து ஃபுல்லாக எல்லா நகையும் ஆட்டையை போட்டார். அவரை கைது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. சொல்லுங்க. ஓகே. ஸோ கலைமலர் அவர்கள் வந்து குட் மார்னிங் அண்ணா அண்டி ஆண்டின்னு சொல்லியிருந்தாங்க. 5வது கமெண்ட் சஃபி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஜாக்கி சார் எங்க இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க எக்ஸாக்ட் ஷர்ட், அதுவும் கட்டமோட்ட சட்டை, என்ன ஒரு டெடிகேஷன் உங்களுக்கு இன்னைக்கு எபிசோடுக்கு அப்படிங்கிறதையும் ஃபேண்டாஸ்டிக், ஐ லைக் சுதா மேம் ஐடியாவாக இருக்கும் சூப்பர் அப்படின்னாங்க. இல்லைங்க இது இவ்வளோலாம் நினைச்சலாம் நான் கொடுக்கல, அந்த ஷர்ட்டு எதேச்சியா பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு இவங்களுக்கு போட்டா நல்லா இருக்கும்னு தோணுதே தவிர்த்து நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கட்டமோட்ட வெளியே போனது எல்லாத்தையும் போட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். அதேதான் எனக்கு இப்போ நீங்க சொல்லும்போது தான் எனக்கு அது கனெக்ட் ஆகுது. ஓகே. அண்ட் யுவராணி சொல்லியிருந்தாங்க, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா, பிக் ஹார்ட்ஸ் டு யூ போத். ஆசை முகம் போச்சே, செம ஃபன், நல்லா சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரிஜேஷ் அவர்களும் வந்து சூப்பர் சொல்லியிருந்தாப்ல. ரம்யா சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி அண்ட் சுதா உங்க ரிவ்யூ ரொம்ப சூப்பர், இன்ட்ராக்ட் ரிவ்யூ மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து வியூஸ் சிரிச்சு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்தாங்க. நன்றிகள். அண்ட் சாரி எனக்கு ஒரு நிமிஷம், மித்திலைன்னு நினைக்கிறேன் அவங்க பேர், சரியாக எனக்கு படிக்க வரலைங்க. மேடம் உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அரோரா ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நான் பார்த்த ரிவ்யூவில் நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஐ ரியலி லைக் யுவர் ரிவ்யூஸ் அப்படின்னு இருக்காங்க. நன்றிகள். அண்ட் முனீஸ்வரன் வந்து என்னென்னா, ஹாய் ஜாக்கின் சுதா, லார்ட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மலேசியான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சன்னின்னு நினைக்கிறேன், சன்னி சொல்லியிருந்தாங்க, a beautiful sisterhood is sprouting between Aurora and Divya, it is like a soul connection, that's nice to see, good episode, a fantastic review discussion and beautiful singing அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் திவ்யாங்கிறவங்க லைக் அண்ட் ஹைப் கமெண்ட், சூப்பர் வீடியோ ஜாக்கி, ஜாக்கின்னு சொன்னால் வேற பிளாக் பண்ணிடுவீங்களோன்னு சுதா அக்கா, இதுக்கு தான் நான் சொன்னது, ஃபன் அப்படின்னு சும்மா லவ் யூ போத் லோட்ஸ் இருந்தாங்க. இல்லை நேற்று ஜாக்கின்னு சொன்னது எல்லாம் அலண்டு போயிட்டு, அதுக்கு தான் நான் உன்னை அண்ணான்னு கூப்பிட்டேன், நான் அதுக்கு தான் ஜாக்கின்னே கூப்பிடலை. ஏங்க கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரோட பேரோ நான் கம்மி பண்ணி படிச்சதுக்கு வேணுட்டே என்கிட்ட வம்புக்கு வந்தாங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன், அப்போ ஜாக்கிங்கிறவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் இல்லை எல்லாம் வந்து மிரண்டு போய் வந்ததுங்க எல்லாம். ஓகே, நம்ம பிளாக் போட்டது ஜாக்கிக்கு, போட்ட பால் ஜாக்கிக்கு. ஓகே. சூரிய இல்லை அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த சாப்பாடு அதிகமாக வச்சதுக்கு வந்து கோவம் வந்தது இல்லை, அதுக்கு எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ கோவம் வருமா உங்களுக்கு, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் சமைச்சு வச்சுருக்கேன், நீங்களே போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ, நான் போடலை அப்படின்னு. ஏன்னா அது வந்து அன்பு காமிக்கிறப்ப கொஞ்சமாக போதும்னு சொல்லும்போது நிறுத்திடணும், இன்னும் கொஞ்சம் வையணும் போது தான் கோவம் வரும், எனக்கு போதும் அதுக்கு நான் நேரம் வாயை திறந்துக்கிறேன் எடுத்து கொட்டிடுங்களா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல், தட்ஸ் த பாயிண்ட். படிக்கட்டுங்களா? சுரேஷந்த், அதாவது சுரேகா பெங்களூர்ல இருந்து, அவங்க சொல்லியிருந்தாங்க, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நேற்று வந்து ஒரு கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப பேசுறீங்கன்னு வாய்ஸ் ஓவர் படிக்கும் பொழுது எனக்கு வந்து அவன் கிடக்குறான் அப்படிங்கிறது ஜாக்கி ஸ்டைலில் வாயில வந்து சொல்லிட்டேன், வாய் விட்டு சொல்லிட்டாங்க போல இருக்கு. நீங்க இன்னும் பேசுங்க, பாடுங்க, நாங்க ரசிக்க இருக்கோம், லார்ட்ஸ் ஆஃப் லவ் டு யூ போத், எஸ்பெஷலி டு மை ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் ஓவர்னு கொடுத்துருக்காங்க. நன்றிகள். என்னம்மா தோழி பொம்மைய காணோ, நான் என்ன செய்ய போறேன், என்னம்மா தோழி பொம்மைய காணோ, நான் என்ன செய்ய போறேன், தலவாரி பின்னி பூக்கள் வைத்து புது சட்டை போட்டு விட்டேன், ஐப்பசி மாசம் காவேரி ஸ்நானம் பொம்மைய வாங்கி வந்தேன், தாலாட்டு நான் பாட கண்மூட மாட்டாயோ, மறைந்தது போதும் மனதில் என்றும் மலரோடு பேசும். இந்த பாட்டு எதுக்குன்னா, இந்த எதிர்க்க ஒரு ஆப்போசிட் ஒன்று இருக்கு, இப்படி ஆரம்பிச்சு உடனே தலைமாரி பின்னி பூக்கள் வரும்,
இது என்னடா இது என்ன எசப்பாட்டே வராமல் இருக்குன்றதுக்காக நான் அப்படி பாடினது. ஸோ பியூட்டிஃபுல் சாங் ரைட். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால போட்டேன். ஏன்னா உம்முன்னு ஓடிட்டு இருக்குது நடுவில். இப்போ இந்த கமெண்ட்டை 4வது கமெண்ட்டை போய் படிக்கிறதுக்கு முன்னாடி வெளில போய் என் பொண்ணு அந்த மிலிட்ரி இதுக்கு போயிட்டு வந்து அதை போய் கூப்பிட்டு வந்து அங்கே கடைக்கெலாம் போயிட்டு வந்து திரும்ப தொடர்றாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளோவே இல்லை, அப்படியே இருந்தது. நல்லா பிடிச்சி விட்ட பிள்ளாயிர மாதிரி கொஞ்சம் உட்காந்து இருந்ததா, சரி இந்த மாதிரி போட்டால் வந்துடும் அப்படின்ட்டு தான். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க அது. நான் ஜாக்கி சொல்கிற மாதிரி நான் வந்திருந்திருப்பேன். இவங்க ஆசை முகம்னால தான் இப்போ ஆசை முகம் மறந்து போஷே. சொல்லுங்க. கண்ணையா அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆனந்தையா வந்து அதிகமாக பேசுகிறீங்க ஜாக்கி ப்ரோ, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவரும் திரும்ப போட்டிருந்தாப்புல. புவனா வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படிங்கிறதையும், கவிதா அவர்கள் லைக் பண்ணிட்டேன்றதையும், நிலா ராஜன் அவங்க தான் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, சுதாக்கா நான் ஜாக்கியை மாமான்னு சொன்னதுக்கு கோபமா? கண்டிப்பா இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தான். ஐ லவ் யுவர் ஃபேமிலி அண்ட் த வே யூ போத் டேக் கேர் ஆஃப் யாழ்னி குட்டிமா. லவ் யூ அ லாட் வித் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிகள். மாமான்னு கூப்பிட்டுக்குங்க, அண்ணான்னு கூப்பிட்டுக்குங்க, என்ன வேணால் கூப்பிடுங்க. என்ன வரட்டி கிழித்தா அவர் இழுத்தார் என்றால் நான் அவரை மறுபடியும் வரட்டி கிழிப்பேன். அதில் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, உனக்கு என்ன தோணுதோ, பிக்கினி போடணுமான்ற மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன தோணுதோ அப்படி கூப்பிடு. தட்ஸ் ஆல். அது எனக்கு புரியுது. அந்த லவ் வந்து என்னால் அந்த லவ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது ஃபேமிலியாக ஒரு கனெக்ட் ஆனதுனால தான் உங்களால் அது மாதிரி பேச முடியுது, சொல்ல முடியுது. எல்லாரையும் இருக்கிற யூடியூபர்லாம் அப்படியே கூப்பிட்டு இருக்கீங்க, அப்படியே போய் பேசுகிறீங்க. இல்லைல்ல, அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒன்று பிடிக்குது இல்லை. ஒருத்தர் வந்து சமைச்சு நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடுவேன், நீ வந்து சாப்பிடணும், நான் ஓரளவு சமைப்பேன், நீங்கள் சாப்பிடணும் வந்து அப்படின்றதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அன்பின் வெளிப்பாடு தானே. எல்லாருக்குமே நம்ம செஞ்சுட்டு போகிறோம். அது எல்லாருக்கும் முதல்ல செய்வோமா? கடன் கொஞ்சம் நேரம் உட்காந்தா போதும் தான் இருப்போம். ஒருத்தனை கூட்டு வச்சு சாப்பாடு போடணும், கோவம் வந்துருமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சா, நான் சாப்பாடெலாம் உனக்கு வந்து எக்ஸ்ட்ராலாம் வைக்கலப்பா, நீயே வேணுன்றதை போட்டுக்கோ அப்படின்றது அன்பின் வெளிப்பாடு. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ப்ளீஸ். ஐயோ, நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் ரியாக்ட் பண்ணாத எல்லாம் பயந்து ஓடுதுங்கல்லாம். அதுதான் சார் பிரச்சனையே. பேர் படிக்க முடியலன்னு சொன்னல, அவங்க நித்யான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கமெண்ட்ல என்னால் படிக்க முடியல. ஸோ இதுதான் வந்து கமெண்ட்டுகள். ஓகேவா? கமெண்ட் முடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஸோ என்னாச்சு? வாட் இஸ் தட்? இல்லை, அவங்க அந்த நீங்கள் நிறைய கமெண்ட்டுகள் படிக்கிறதுக்காக ஒன்றா எடுத்திருக்கீங்கல்ல, ஸோ அவங்களோட பேர் வந்து அதில் எனக்கு கிளியராக. சரி, என்ன போட்டுருந்தாங்க? இல்லை, அவங்க கமெண்ட்டை படிச்சிங்களா? அப்புறம் கமெண்ட்டை படிச்சேன். என்னுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனால தான் அதை எடுத்தேன். ஏன்னா இந்த 4 கமெண்ட் எடுத்து படிச்சுட்டு போகலாம். ஒரு நீட்டாக அந்த ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கும்போது என்னன்னா, ஒரு 10 இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் படிக்கும்போது அவங்க ஹாப்பியாக இருக்குமே அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். ஸோ சரியா, இப்போ இதன் பிறகு வந்து என்னென்னா, இது வரைக்கும் சொன்னேன்ல, அதாவது வந்து நசிக்கிடுவேன் யாராவது வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அரோரா பாட்டு பாடுவாங்க அவருக்காக. ஆமாம். ஓகே, அதற்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லிடுவாப்புல, நீ காரணம் இல்லை அப்படிங்கிறதையும், நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் என்னோட விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா பேசுகிற, நல்லா விளையாடுறங்கிறதையும் வந்து துஷார் அவர்கள் சொல்லுவார். நம்ம அதுக்குமே தனியாக ஒரு இங்கிலீஷ் வந்து பாட்டு பாடுவார், இங்கிலீஷில் பேசுவார். முதல் டாஸ்கே வந்து தமிழில் பேசு அப்படின்னது தான். அதுக்கப்புறம் தமிழில் பேசுங்கிறத விட ஜாக்கி, பிக் பாஸ் எப்படி இருக்கீங்க, உங்கள் குரலை மிஸ் பண்ணுறேன், பதிலே வராது. அங்கே அமித்துக்கு மட்டும் எஸ் அமித் அப்படின்லாம் வரும். அதாவது இது எப்படின்னா, அப்படியே பிடிக்கும்ல, உனக்கு பிடிக்கும்ல, அங்கேயே வச்சுக்க அப்படின்ற மாதிரி. இதில் வந்து வேற என்ன மிஸ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணதே எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. தழுவுனதையும் நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து அவங்க கிடக்கிற மயிரண்டின்னு விட்டுட்டு இப்போ நம்ம இருக்கு வந்து என்னை பற்றி பேசுறேன்றாங்க. எப்படி பிக் பாஸ் நான் வந்து உங்களை மிஸ் பண்ணேன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு நம்பியிருப்பாரு. அவர் கரெக்டாக ஞாபகம் சொல்லுவார், நீ பின்னாடி வந்து ஹக் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன், அது மாதிரியே பண்ணேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஹாய் வேற வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப இவ்வளவு திட்டம் போட்டு நீ வந்து உள்ளார சொல்ற மாதிரி வேண்டா வெறுப்பா பேச்சோடு கானா மிருகன் பேர் வச்சானாங்கிற மாதிரி துஷார் அப்படிங்கிற மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் அந்த வன்மத்தை அப்படியே கொக்குவாரு. அப்படி பார்த்தா அரோரா எவ்வளவு இங்கிலீஷ்ல பேசியிருக்கோம் அவர்கிட்ட. அதெல்லாம் நியாயத்துக்கு நியாயம் இருக்கணும் இல்ல ஜாக்கி? நீ பேசுறா செல்லாக்குட்டி அப்படின்னு. செல்லாக்குட்டி எல்லாம் இருக்கட்டும் ஜாக்கி. இப்ப அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா நேத்துக்கு அடுக்கல எல்லாம் போய் பக்கத்து ரூம்ல அது மட்டும் கண்டென்ட்டோ அப்படிதான் துஷாரும் செய்வாரு. சரிங்களா? ஸோ அந்த அமித் விக்ரம் கிட்ட பேசினதா விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஸோ வேற என்ன, எல்லாரும் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இந்த வீட்டில் அப்படின்றப்ப விக்ரம் ஒரு கதை சொல்லுவார்.
அதாவது என்னன்னா எல்லாரும் நல்லவங்களாம். ஆமா, அவங்க நல்லது மட்டும் தான் அவங்களால யோசிக்க முடியுமா, ஜட்ஜே பண்ணாம இருக்கணும் அப்படின்னு ஓலா விட்டாரு நேத்து. நான் பாருங்களேன், அவர் மேல வந்து எல்லாருக்குமே வன்மம் இருக்கும். ஈவன் திவ்யா ஆல்சோ வன்மம். அதனால தான் நீ ஒன்று சொன்ன, நீ என்கிட்ட வந்து சாரி கேப்பல்ல, நான் அதை பேச அந்த க்ளோஷர் நான் கொடுக்காம இருக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரிங்க. இப்போ இந்த க்ளோஷர் கொடுக்கல, இவங்க சொல்கிறாங்களே இங்கே அவங்க பேச வந்தபோது இவங்க க்ளோஷர் கொடுக்கல. யாருக்கு இவங்க வந்து இப்போ விக்ரமுக்கு க்ளோஷர் இவங்க கொடுக்கல. இவங்களுக்கு யார் க்ளோஷர் கொடுக்கல? சாண்ட்ரா கொடுக்கல. இது வந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி தவிர, இது வந்து நீங்கள் உங்களை அறியாம நீங்கள் அதாவது சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட பண்ணால் அது உங்களுக்கு இன்னொரு இடத்துல வரும். ஆனால் அது வந்து நீங்கள் ரியலைஸே பண்ண மாட்டீங்க. அதான் இந்த வாழ்க்கையோட ஒரு பெரிய கேமே. புரியுதுங்களா? அங்கே ஓத்தா மட்டும் செம்மையாக வாங்கின்னு இருப்பீங்க, இங்கே வந்து ஒய்ஃபை திட்டிட்டு இருப்பீங்க. அதேதான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் அது. அப்படியே அப்போ அவள் வந்து குழந்தை திட்டம், அது அப்படியே போயிட்டே இருக்கும், அது ஒரு மாதிரி போகும் அது. ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னா, விக்ரம் வந்து சொல்லுவார், பிடிச்ச உணவுன்னு அவருக்கு ஒரு கேள்வி வரும். கேள்வி வந்த உடனே வந்து கனியோடைய ஃபிஷ் குழம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு அப்படின்றதும், பெரிய பாடமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது அரோரா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க ஏதோ இவரை வச்சு தான் பேச போடுவாங்க. அது ரொம்ப தெளிவா வந்து சொல்லுவாங்க. பெரிய பாடமா நான் வந்து கத்துக்கிட்டது வந்து என்னன்னா, இந்த வீட்ல வந்து தைரியமா இருக்கிறதுக்கு வந்து கத்துக்கிட்டேன். இவங்க கிட்ட கார் டாஸ்க்ல வந்து நான் எனக்கு வந்து அவங்க இது பண்ணும்பொழுது நான் திவ்யா கையை பிடிச்சிக்கிட்டப்ப திவ்யா சொன்னாங்க, அரோரா நீ வந்து பயப்படக்கூடாது, பிசிக்கலா நீ தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமே எவன் வந்தாலும் பாடுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா நான் இருப்பேன். அப்படி அது ஏதோ ரெண்டு பேரும் பேசுவாங்க, ஏதோ ஒரு கொட்டை பிரிச்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பத்தாவை அடிச்சு போடு அந்த மாதிரி ஏதோ ஒரு அளவுக்குலாம் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அது தெரியல. அது ஓகேவா? அதே போல் வந்து விக்ரம் வந்து சொல்வார், நாங்கள் எதையும் பிளாட் எல்லாம் பண்ணலை இந்த வீட்டில், எல்லாரையுமே வந்து நம்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவனும் மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீட்டில் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும். துஷார் வந்து எல்லாம் 100ஆவது நாளில் வந்து நல்லா வக்கனையாக பேசுங்க, எல்லாத்துக்கும் வன்மை கூடனா எல்லாமே சுற்றுங்க, அதுதான் உண்மை. இவங்க எல்லாருமே வன்மை கூடனா சுற்றுறாங்க. அதில் வந்து வன்மை கூடம் கம்மியானது வந்து சபரி அண்டு அரோராவை சொல்லலாம். மற்ற எல்லாம் வன்மை கூடம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாருமே நான் சொல்கிறது சபரி இவங்களே கூட வந்து கொஞ்சம் இருந்திருக்கும். நம்ம வந்து அதை சரியாக சொன்னோம்னா, இந்த ஒரு 100 எபிசோட போடும்போது தப்பு தப்பாரு இது வன்மை அப்படின்வான். அவங்களும் வன்மை தான், பட் குறைவான வன்மை, வேற ஒன்றும் கிடையாது. அவங்களும் யோகி புருஷர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. யாரே சபரி அண்ட் அரோரா ஆல்சோ. ஸோ துஷார் வந்து என்ன சொல்லுவாப்லன்னா, நோ சொல்ல இந்த வீட்டில் தான் பழகிக்கிட்டேன். யூஸ்வலாக ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் வந்து எஸ் சொல்லுவேன், குட் டு பி எவ்ரிபடிங்கிற மாதிரி இருப்பேன். பட் இங்கே வந்து தான் நோ சொல்ல பழகிட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். சபரி சொல்லுவாப்பில், தப்பு செஞ்சால் சாரி கேட்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். அதே போல் வந்து என்னென்னா, தலைமுடி கூட அது வந்து தப்பு செய்யலாம், நீங்கள் தலைமுடி கூட வந்து கீழே பணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் பேசுவார் அவருன்னு வச்சுக்கோங்க. புரியல எனக்கு இந்த ஏற்கனவே எல்லாருக்கிட்டையுமே வந்து பிளாட் பண்ணியிருக்கிறதே எப்படின்னா, குத்துற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் கையில், கட்டி விட்ருவேன், வலிக்குதா? ஸோ அந்த மாதிரி வந்து பிளாட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தான் சாரி கேட்பேன், எங்கள் வீட்டில் சாரி கேட்பேன். இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதனால தான் முடி கொட்டிடுச்சா ஜாக்கிமான், இது ஒரு இது இல்லைல்ல, இதெல்லாம் இல்லை, வெக்கம்லாம் இல்லை. நேற்று இந்த வெக்கம்லாம் இல்லைன்றப்ப என் பொண்ணு சொல்லிச்சு, ஒரு வெக்கமாக இல்லைன்னா, அது இப்படி வெக்கமானலாம் பார்த்தா உங்களுக்கு பிறந்திருக்க முடியுமா அப்படின்ட்டு போகுது. இது நம்ம என்னன்னு சொல்றது சொல்லுங்க. இல்ல, ஆப்பு என்பது பிறர் வைப்பதெல்லாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும். கண்டிப்பாக அது வேர்த்து வச்ச ஆப்பு, தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் நம்பலாம் அப்படிங்கிறது இந்த வீட்டில் தான் அவர் கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் ஒரு கதை சொல்லுவார். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லுவாருங்க விக்ரம், அதாவது யாராக இருந்தாலும் உட்காந்து பேசணும். அது திவ்யாவுக்கு மரபும், அவங்க நம்ம 2 லெவலில் தான் அவங்க அதை ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன வேணாலும் சொல்லு, நான் கிட்ட வந்து பேச மாட்டேன் அப்படின்றத அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாரும் நம்பிக்கை வைக்கணும், எல்லாரையும் நம்பணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் போயிட்டு வந்த நம்ம அமித்துக்கு தான் தெரியும். ஆமா, அவர் சொல்ல நம்பிக்கைங்கிறது கை காசு மாதிரி, பார்த்து செலவு பண்ணணும், எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. அது வந்து அது உண்மையிலே நல்லா இருந்ததுங்க அந்த வரி. நம்பிக்கையும் சரி, நம்ம யாருக்கு நம்ம நிக்கிறோன்றதும் சரி, அது வந்து கை காசு மாதிரி தான். அது உண்மைதான். ஓகேங்களா? ரொம்ப அடிபட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க, கை கட்டிட்டு இருக்கிறவங்க. ஆமா, என்ன பண்றது? ஓகேங்களா? ஸோ அதன் பேர் அதாவது விக்ரம்லாம் வந்து இங்க வந்து தான் சொல்றாரு, நாங்களாம் அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். ஓகேவா? இழுத்து வரப்பட்டு நாங்கள்லாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திரும்ப அரோரா ஓடி வருவாங்க, நான் ஒன்று மட்டும் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. எடுக்கணும்னா உடனே எடுத்துடணும்,
நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கவே நம்பிக்கை என்பது நம்ம ஒரு பர்சனல் ஒரு கதை சொல்லுவோம். நான் சொன்னதில்ல, அது வந்து ஒரு தோழி சொல்லியிருக்காங்களே கமெண்ட்ல கூட, எவ்வளவு வேணா பேசுங்க, நீ என்ன வேணா பேசு ஒரு தோழி பழக்கமானாங்க, நிறைய இடங்கள்ல உடஞ்சி நின்னாங்க, கூட நின்னோம், பேசணும், கொண்டோம், பழகணும், எல்லாம் பண்ணோம். நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. அது எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்துன்னா அது அவ்வளோதான், அது நம்ம வந்து வெளியில் எப்பயுமே போகாது, ஜிப்டு, தட்ஸ் ஆல். அந்த அளவுக்கு பர்சனலாக பேசியிருக்கோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கோம். உண்மையிலே வந்து ஒரு 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 நம்ம யோசிக்கிறத அப்படியே எதிர்க்க ஒருத்தவங்க வந்து அதை புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, அது பெரிய பாக்கியம். நான் வந்து அவங்க வந்து என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரும் பாக்கியமாகவே நான் கருதினேன். நிறைய விஷயங்கள் சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள் இருந்து எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. அந்த ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுமே டமால், அவ்வளோதான். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கலையா, புரியுதுங்களா? அதான் க்ளோஷர். அது அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாது, அப்படி தான் க்ளோஷர் கொடுத்தாங்க. அவங்க புதுசாக கல்யாணமாக இருந்தது. அவங்க வந்து அவருக்கு தெரியாமல் அவங்ககிட்ட பேசுகிறதோ இல்லை அவருக்கு எல்லாத்தையும் பேசிவிட்டு சரி பண்ணிவிட்டு நான் வரணும், இல்லைனா நான் வந்து அவருக்கு தெரியாமல் நான் வந்து பேச முடியாது, அவருக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சரியாக இப்போ எனக்கு சரியாக வரல, அவங்க அதோட கட் பண்ணாங்க. இப்போ அது வந்து ஒரு பெரிய வழியாக இருந்தது. வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட ரொம்ப 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 க்ளோஸ், எல்லாத்த பற்றியும் பகிர்ந்துக்கிட்ட கூட்ட ஒரு ஆள். இந்த ஒரு படம் பார்த்தியா, இந்த வெப் சீரிஸ் பார்த்தியா, இதில் நான் இந்த விஷயம் பார்த்தேன், இதில் அதை பார்த்தியா ஜாக்கி நீ, இதை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதனாலே யாராவது புதுசாக ரொம்ப அதிகமாக பகிர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் கூட கிட்ட வந்தாலே ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. ஒரு செகண்ட் இதில் என்னன்னா, நீங்கள் அவ்வளோ கிட்ட வர வேண்டாம்னு தோணும் எனக்கு. நீங்கள் அவ்வளோ கிட்ட வர வேண்டாம், எனக்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஏன் இப்போ இவங்க சொன்னாங்க விளையாட்டா அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, ஆனால் இது மாதிரி தான் இவ்வளோ ஆனால் இதை விட பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் என் கூட நிற்கிறாங்க. இதை விட பிரச்சனையை சந்தித்தவங்க வீட்டில் இந்த மாதிரிலாம், ஆமாம் ஜாக்கி என்னோட பேசுவேன், ஜாக்கி என்னோட கூட நான் இருப்பேன் அப்படின்னு நின்னவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜாக்கி என்னோட ஃப்ரெண்டு, நீ சொல்கிறதுக்கெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு ஒரு விஷயம் ஒன்று புரியுதுல, அது மாதிரி எனக்கு அந்த வீடியோ பிடிக்கும், அதில் நீ தலையிடாதன்னு நீ. இப்போ நிற்கிறவங்க கிட்ட போய் நிற்பீங்களா, நிற்கிறவங்களுக்காக நிற்பீங்களா, விட்டுட்டு டம்னு ஒரு சுயநலமாக டக்குன்னு போகிறவங்களுக்காக நிற்பீங்களா? இப்போ அந்த மாதிரி நிற்கிறவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 20 பேர் எனக்கு தெரியும். இவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, பார்க்காத அந்த வீடியோ எதுக்கு பார்த்துக்கிற, இப்படி தான் அது அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கே நிறைய பேர் டமால்னு வந்து கிளம்புறப்ப இதுக்காக ஃபைட் பண்ணி எனக்காக நின்று வராங்கல்ல, அப்போ அவங்கள நான் எப்படி கொண்டாடணும், அவங்களுக்கான மரியாதை எப்படி. அதனால தான் இந்த நம்பிக்கை காசுன்றது வந்து நான் தனியாகவே பேச நினச்சேன். அது என்னென்னா அது ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக யாராவது அப்படி வரும்போதே எனக்குலாம் பயமாக இருக்கும். இது மாதிரி யாருக்காவது உங்களுக்குலாம் அது மாதிரி வருதான்னு நினச்சவங்களாம் நீங்கள் சொல்லலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலே சில பேர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன், ரொம்ப கிட்ட வரும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், எந்த காரணத்தை கொண்டும் நீ நகராமல் இருப்பியா, என்ன பிரச்சனைலாம் வரட்டும், நீ நகராமல் இருப்பியா அப்படின்னு. ரொம்ப அந்யோன்யமாக பழகிறத விட நம்ம எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரு நம்ம வேவ்லென்த்தை யோசிக்கிற ஆளுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்பேன். கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்பேன்னு சொன்னவங்கள இந்த கேரக்டர் ஒன்று போயிடுச்சு. ஆனால் நிற்கிறேன்னு சொன்னவங்க இன்னமும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. போகிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ், உங்களுக்கு விஷயம் எது முக்கியத்துவம் அதுதான் உங்களுக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அப்படி வந்து ஒரு பிரச்சனையோடு என்கிட்ட வராதிங்கன்ற நான் அப்போ அந்த நம்பிக்கையை நான் செலவு பண்ணுறேன்ல, அந்த காசை நான் செலவு பண்ணுறேன்ல, அது யோசிச்சு பாருங்க. நேரம் விரயம், எனக்கான டைமு, எவ்வளோ விஷயங்கள். நான் அழகாக இருப்பேன், உங்களால் அது வந்து அதை தான் சொல்கிறேன். சில பேர்லாம் வந்து அதான் சொன்னேன், நான் வந்து ஏன் இப்பயே நான் சிமியை கூப்பிட்டு வரேன்னா, சிமிலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலுங்க. பாரஞ்சாக்கி உங்ககிட்ட பேசும்போது என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம 2 பேரும் என்ன பேசுகிறோன்னு பார்க்கறதுக்காகவே உப்பு பாட்டில் எடுக்க வருவான், பெப்பர் பாட்டில் எடுக்க வருவான். இதுதான் இவ்வளவுதான் நான் கேட்குறது. இந்த ஒரு விஷயம் கூட இல்லாமல் உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்து பழகி இந்த மாதிரியான விஷயங்களை செலவு பண்ணும்போது அது பெரிய வலியும் வேதனையும் எனக்கு கொடுக்கும். இது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அது 100ஆவது நாளில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது பெரிய வலிங்க. அது அவங்க வந்து நல்லா இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு எது சரியாக இருக்கோ, எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கே தான் நீங்கள் போகணும். அதான் உண்மை, அதான் உங்கள் எதிர்கால வாழ்க்கை, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கல. ஆனால் நீங்கள் பேசும்போது நீங்கள் எப்படி பேசுனீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு சுதந்திரமான ஆளே கிடையாது, நான் தான் எல்லா டிசிஷன் மேக்கர், நான் என்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு 10ஓட 11 அத்தோட வந்தோன்னா நீங்கள் இருக்கும்போது எதுக்கு வாய் சாவடல் வெட்டி சாவடல். தயவு செய்து வெட்டி சாவடால்களோட வாய் சாவடாலோட வராதிங்கன்றதான் நான் சொல்கிறது.
ஓகே, தட்ஸ் யுவர் லைஃப், தட்ஸ் நீங்கள் அதை தாராளமாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் நேரம்ன்றது ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை வைக்கிறதும் காசு செலவு பண்ணுறதும் அமித் அந்த வழியோட தான் அவர் சொல்கிறார். அது மாதிரி ஏன்னா ஒருத்தவங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போகிறப்ப நான் போல அவர் தான் என் பின்னாடி வந்தார்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை. நீங்கள் அழுது தனியாக ஒருத்தன் உட்காந்துருக்கும் போது ஒருத்தன் டைமை கொடுத்து போய் பேசி உங்களுக்கு வந்து ஒரு தூணாக நின்று கடைசியில் ஜஸ்ட் லைக் தட் அவன் தான் என் முன்னாடி வந்தான் அப்படின்னு போகிறது இருக்குல்ல, அவ்வளோதான். தட்ஸ் இட் ப்ளீஸ். ஓகே. ஸோ இந்த நம்பிக்கை விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்பிக்கை விஷயம் பொழுது திவ்யா சொன்ன வார்த்தை தான், ஒரு க்ளோஷரும் இந்த மாதிரி கொடுக்காது. இப்போ பீப்புளோட பழகிறதுக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்திவாங்கல்ல, அந்த மாதிரியான பயத்தை பற்றி நான் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேவா, அதனால் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே. ஸோ வேறு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடுடன் ஒரு நிமிஷம், இன்றைக்கி என்ன நிறைய டுடு வருதுன்னு தெரில. ஸோ அதான் இவங்க அரோரா சொல்லுவாங்க, பணம் போட்டி எடுத்துடணும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம், படக்குன்னு எடுத்துடணும். ஏதாவது ஒன்று நீங்கள் யோசிச்சுட்டீங்க, உங்கள் மைண்ட் கட்டி பிடிச்சிட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ள யாராவது 18 லட்சம் போச்சு. அப்போ பிரவீன் வரை கிண்டல் பண்ணுவார், யாரும் அல்வா கொடுத்தா அந்த டைமில் வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அண்ட் அதன் பிறகு தான் பிரஜன் அண்ட் திவ்யா வந்து பேசுவாங்க, அதாவது ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டதுக்கே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்குவாங்க. உண்மையிலேயே எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நம்ம புத்திசாலியாக இருந்தால் ஒரு தட்டை யார்ட்டையாவது நம்ம தோற்று போயிடுவோம்ல, அந்த மாதிரி வந்து திவ்யா வந்து அந்த மாதிரி திவ்யா வந்து அந்த இடத்துல தோத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பாயிண்ட் பை பாயிண்ட் பேசிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிற இல்ல, அவர் வெளியே பார்த்து வர்றாரு, அவருக்கு எதுக்கு இந்த விளக்கம் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணலன்றத வெளியில பார்த்துட்டு வர்றவர் தானே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாருன்னும் போதே உங்களுக்கு அது தோணலையாங்கிறத நான் அந்த ஸ்பெஷல் வீடியோவில் கூட கேட்டேன். நம்பிக்கை அதானே வாழ்க்கை, அந்த இதில் தான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வேலையை பண்ணுறது, நடுவில் எல்லாம் கரெக்டுன்னு கிளம்பிடுங்க. அதே தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட தான் வந்து இன்னைக்கு வீடு வந்து முடிந்தது. வெளியில் வந்து விட்டத்தை பார்த்து நம்ம அமித் படுத்திருந்த அப்படி. பட் இன்னைக்கும் வந்து அந்த நம்மளுக்கு இருந்த ஒரு 2 கேள்விக்கான விடைகளை மட்டும் சொல்லிடுங்க. விடை சொல்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ கேள்விக்கான விடை என்னென்னா, நேத்து திவ்யா எங்க படுத்தாங்க, யாராவது லைவ் பாத்தீங்களா? நான் கூட அதுக்கப்புறமா இன்னைக்கு வாட்டர்மெலன் பக்கத்துல தான் அவங்க வந்து பீம் பேக் போட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த என்ன கத்துக்கிட்டன்றப்போ அவங்க 2 பேரும் பக்கத்துல தான் உட்காந்தாங்க, வாட்டர்மெலன் பக்கத்துல தான் அவங்க பீம் பேக் போட்டு உட்காந்துட்டாங்க. அது என்னன்றதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, இப்போ எப்படி இன்னைக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறதையும் வந்து சொல்லுங்க. ஸோ இதுதான் 100வது நாள். இந்த 100வது நாள்ல தொடர்ந்து கமெண்ட் போட்டு பேசிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றிகள். மகிழ்ச்சியா இருக்குது உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய வாய்ஸ் நோட் எல்லாமே ரொம்ப அற்புதம். ஏன்னா இது வந்து ஒரு பொண்ணு வந்து மாமான்னு கூப்பிடுது, ஒரு பொண்ணு வந்து அண்ணான்னு கூப்பிடுது, ஒரு வந்து ஜாக்கி, ஒரு உரிமைகளோட வர்றீங்க இல்லையா? அந்த உரிமைகளோட வரும்போது அதற்கான அந்த 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 அன்பை என்னால் புரிஞ்சிக்க முடியும். அந்த அன்புலேயே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும், இது நான் இது இப்படி இவ்வளோ தூரம் போகலாம், இவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்ல, அதோடு நிறுத்திக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுலையும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நேரம் நிறைய எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இது வந்து என்னன்னா, நான் சொல்ல வர்றது இந்த கதை இருக்குல்ல, இப்போ நான் நம்பிக்கைக்கான ஒரு கதை சொன்னேன்ல, அது ஒரு 4-5 வருஷம் பழக்கம். அதுதான் வருத்தம், வேற ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய உயரங்கள்லாம் தொட்டு பெரிய பெரிய இடங்கள்லாம் நம்ம வந்து இருக்கணும், சில நண்பர்களோட இருக்கணும், நண்பிகளோட இருக்கணும், தொழிலோட இருக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் டமால் காண போனாங்க. ஐயோ தப்பே இல்லை, ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள், பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படின்னும் போது எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு சுயநலம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், தப்பு இல்லை. பட் அப்படி இருந்தால் வராதிங்கன்றது தான். நான் வந்து அந்த கேள்விகளை கேட்டு தான் சில பேர் ரொம்பவும் கிட்டையே சேர்ப்பேன், இல்லைன்னா அவங்களுக்கு சேர்க்கவே மாட்டேன். இதுக்கு வாக்கு கொடுத்தவங்க அத்தனை பேர் நின்று இருக்காங்க. சில பேர் வெளிப்படையாகவே என்ன விஷயம், ஏன்னா இதில் வந்து சரியான க்ளோஷர் அவங்க கொடுக்கவே இல்லை, இல்லைன்னா இவ்வளோ நேரம் பேச மாட்டாங்க. வெளிப்படையாக என்ன நடந்ததுன்றதை சொல்லி, இதுதான் என்னை புரிஞ்சுக்கோ, எப்பயும் என்னுடைய காதல் உன் மேலே மாறவே மாறாது, என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட ஏதாவது நான் வந்து நிற்பேன், உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பேன், நீ வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு காணாமல் போனாங்கல்ல, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த நம்பிக்கை காசுன்றதுக்கு வந்து தனியாக வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் எத்தனை வீடியோ தான் போட்டுட்டு இருக்கிறதுனால இதிலே சேர்த்து பேசிட்டேன். ஸோ எனிவே எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அன்பு இந்த நேரத்தை தெரிவிச்சேன். இந்த 100 நாள் 9 சீசனில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி அன்பு இந்த நேரத்தை தெரிவிச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் நான் வரங்க இப்போ ஸ்கோர் பண்ணுறேன், எல்லாருக்கும் வந்து இனிய போகி மற்றும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்